வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விடுதி நண்பர்களே வணக்கம். இப்போது திமுக மக்களுக்கு வேணுங்கிறது இல்லை நியாயமாக உள்ள கிடைக்க வேண்டியது சொன்ன வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றலை, ரைட்டு. இப்போ கோடை காலத்தில் தண்ணி இன்னும் இப்போ என்னென்ன தேவையோ அத்தியாவசியத்துக்குள்ளதெல்லாம் குரல் கொடுக்க மாட்டோம். அதுக்கு இல்லை, ஓட்டு மட்டும் எப்படி லூட் பண்ணுறதுன்றது அவனுக்கு தெரியும். ஆச்சா, அந்த வகையில் இப்போ இவன் போய் கேரளாவுக்கு கர்நாடகாலேயோ அந்த முல்லை பெரியார் அந்த சம்மந்தமாக எதுவும் பேசினதில்லை இது வரைக்கும். அவன் கட்டுறேன்னு சொன்னப்போ பாஜக எதிர்த்தாங்க, அதை பற்றி ஒன்றும் பேசினதில்லை. இதுக்கு முன்னாடிலாம் இருக்கும்போது இந்த கருணாநிதி இருக்கும்போது இதுக்கு இந்திரா காந்திக்கு பயந்துட்டு அப்போ எல்லா பக்கம் காங்கிரஸ் இருக்கும்போது இந்த ஆணையெல்லாம் 2-3 நாள் கட்டிட்டா தஞ்சாவூருக்கு வர வேண்டியதெல்லாம் வராமல் போயாச்சு. அந்த காலத்தில் விளைஞ்ச அந்த இடம்லாம் எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். இதை நாடகம் போடுவான் மக்கள் திமுக இது தமிழ் விரோதி, தமிழக விரோதி, ஆனால் ஓட்டு மட்டும் இங்கே வாங்குவான். அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வேணும். இந்த கல்லில் ஏன் போடுற நீ, உனக்கு சொல்கிறேன் இருந்தால் ஓட்டு போடக்கூடாது. மைனாரிட்டி மட்டும் ஓட்டு வாங்கி 15% 16% ஓட்டை வாங்கிட்டு வரட்டமே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதில். அப்போ இங்கே வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பேசலை. இப்போ என்றைக்கு 36ஆம் வருஷம் வருதா என்னதில்லை, அதுக்கு உடனே இப்போ ட்ராமா போடுறோம். என்னது, இந்த மாதிரி தொகுதி மறுசீர் வேணால் கம்மியாக மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னா கம்மியாகவும் எங்குன்னு சொல்லி காங்கிரஸ் தான் பண்ணணும். எது கூட என்ன சொன்னார், காங்கிரஸ் தடவை பண்ணிட்டாங்க, புரோரோட்டா மூலிமா ஜாஸ்தி தான் வரும், எதுவும் கம்மியாக சான்ஸ் இல்லை, மோடியை சொல்லிட்டான்னு சொல்லியாச்சு. அதையும் மீறி பண்ணிட்டுருக்காங்கன்னா இதெல்லாம் ட்ராமா தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் சோதனை பண்ணி கைது செய்யலாம், அதெல்லாம் வாதத்துக்கு வேணால் வச்சுக்கலாம். 2G அலைக்கற்றைக்கும் போயிட்டுருக்குது. திமுக பகல் கனவு கண்டு விட்டேன், கொள்ளையடித்து சும்மா இருக்க முடியும்னு நினச்சிட்டாங்க, தப்பிக்க முடியாது. அமலாக்கத்துறை விடக்கூடாது என்பது எங்கள் கோரிக்கை. யார் ஊழல் செய்தாலும் அமலாக்கத்துறை கைது செய்ய வேண்டும். அதனால் அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஊழலாக இருக்கும் என்பது நம்பிக்கைன்ட்டார். அமலாக்க எங்களுடைய ஆட்சி காலம் இல்லை, எங்களுடைய ஆட்சின்னு சொன்னாங்க டிஎம்கே. ஆனால் இப்போ 2021 தான் எடுத்திருக்காங்க. அதான் 30,000 கோடி சம்பாதித்தாங்க பிடிஆர் சொன்னது, அவருடைய இதை மாற்றிட்டாங்க இலாக்காவை. இப்போ இப்படி இருக்கும்போது இந்த செந்தில் பாலாஜிக்கு டெல்லி போயிட்டு வந்து அந்த இவரை பார்த்துட்டு இருந்த வக்கீலெல்லாம். ஸோ எங்கேயும் இப்போ அமலாக்கத்துறை இருக்கும், திமுக இருக்கும், நாங்களும் இருப்போம். பார்க்கத்தான் போகிறீங்க என்னென்ன ஆகுதுங்கிறது ஒன்று. இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் செந்தில் பாலாஜி ஜக்கத் ரச்சகன் பிணத்தை கூடையெல்லாம் பணத்தை ஒழிச்சு வச்ச நபர் தான் ஜெகத் ரச்சகன். எல்லாம் கீழே லோனில் விழுந்து வந்தவங்க தான், அவ்வளோ கொள்ளை ஆச்சுங்களா. அது மாதிரி டிப்பர் லாட்டி ஓட்டின டிஆர் பாலு இன்றைக்கி வந்து கப்பல் வச்சுருக்காங்க, கொள்ளை வச்சுருக்காங்க. அவரும் எல்லாம் இணைவி துணைவி எல்லாம் இருக்குது. ஏன்னா பையன் வேறு மந்திரி. இப்போ இந்த மாதிரி தான் எல்லாம் நாட்டுக்கு நல்லது நடக்குமா, அவங்க யார் வழிகாட்டுறா அவங்க இதாக இருந்துக்கணும். அவெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு எல்லா ஒழுங்கினர்கள் எஜிரா சொல்கிற மாதிரி அவ்வளோ ஐக்கியத்தனமும் இருக்கும். இவெல்லாம் நாட்டை ஆண்டா அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன முக்கியமான சப்ஜெக்ட்னால், இப்போ ஏப்ரலில் கைது பண்ணுவாங்க. இது முதல் குடும்பத்தை நோக்கி அமலாக்கத்துறை. ஏன்னா இவன் போய் ஹைகோர்ட்டில் போட்டாங்க, அவன் சும்மா விடுவானா, சுப்ரீம் கோர்ட் போவோம். அப்போ இவன் பூரா ஐக்கியத்தனம் பண்ணிவிட்டு நாங்களும் நல்லபடியாக இங்கே சுற்றிட்டு இருக்கணும் நடக்குமா, ஏதோ ஒன்று தான் நடக்கும். ஓட்டை வாங்கி பூரா ஐக்கியத்தனம் பண்ணிகிட்டு கொள்ளையடிக்கிறேன். அப்போ அதுக்கேற்ற இது தான் கிடைக்கும். அது இப்போ எல்லாம் பார்க்குறீங்க, இப்போ ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு அந்த வரிசையில். இப்போ ஒரு வேளை செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் துணை முதல்வர்கள் ஏதோ சொன்னபடி அந்த சப்ரேஷன் மாப்பிள்ளையும் கூட டெல்லியில் போய் ஓடுற அப்படி. ஸோ முதல் குடும்பத்தை நோக்கி தான் போகும். அதுதான் இவர் வந்து எல்லா இந்த சதர்ன் ஸ்டேட் ஆளுகள்லாம் கூப்பிட்டு, இது மாதிரி 2 பேர் தான், சில பேருக்கு ஆளுங்கட்சியாக கூட இல்லை, கூப்பிட்டு இது மாதிரி மறுசீரமைப்பு சும்மா ட்ராமா போடுறாரு. அது எதுக்குன்னா, நாளைக்கு இவங்க கைது பண்ணாங்கன்னா என்றைக்கோ வரப்போகுது. இன்னும் 25 வருஷம் ஏற்கனவே தள்ளியாச்சு. 71 சென்சஸ் படி 543 தொகுதி இருக்குது. எத்தனையோ வருஷம் தள்ளியாச்சு. 2 முறை இந்திரா காந்தி வாஜ்பாயிலையோ. இனி மறுபடியும் தள்ளணும் ஒரு தீர்மானம் போடுறாரு. அது இனி தள்ளுவாங்களான்னு தெரியாது. மிஞ்சி போனால் 10 வருஷத்தில் வரப்போகுது. இப்போ உடனே வரல. சென்சஸ்லாம் எடுத்து 36 தான் சொல்கிறாங்க. அது கூட தான் வரும் ப்ரோரேட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு வந்து வேறு ஒன்றும் அரசியல் பண்ண இல்லை, இந்தியெல்லாம் நீங்கள் எடுத்து காட்ட முடியாது. 25 லட்சம் மேலே போயாச்சு கையெழுத்து. இப்போ என்ன விஷயம் பண்ண போகிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இவங்களை சும்மா கூப்பிட்டு எதுக்கு தேவையானது கேட்கல, தண்ணிக்கெல்லாம். இது சும்மா என்றைக்கோ நடக்க போகிற விஷயத்துக்கு இன்றைக்கி கேட்குறது. ஏன்னா வேறு சப்ஜெக்ட் இல்லை இவங்களுக்கு. ஏன்னா இருந்த 39 தொகுதி இருக்கும்போது யாருக்கும் ஒன்றும் பண்ணது கிடையாது. கொள்ளையடிக்கிறது தான் பயனாச்சு மந்திரியை. அதை பற்றி ஏன் அக்கறை, அது என்றைக்கோ வரப்போது அவங்க சொல்லிட்டாங்க. காரணம் உப்பு சப்பலா மேட்டர் எடுத்து ஏன் பண்ணுறான்னா, நாளைக்கு இவங்க கைது நடவடிக்கை போகும் ஏப்ரலுக்கு அப்புறம். அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு நான் கூப்பிட்டு பண்ணோம் தொகுதி மறுசு, அது ஒன்றும் இல்லை, கூடத்தான் கிடைக்க போகுது, ஒன்றுமே இல்லை சப்ஜெக்ட்டு. ஆனால் அதை வச்சு இதான் ரெட்டை வேஷம் போடுறோம், பித்தலாட்டம். என்ன எங்கனால தான் எல்லாம் இது பண்ணோம், பேட்டர்ன் ரைட் வாங்குற மாதிரி ஆட்கள்.
என்ன அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இதை மக்கள் நம்பிட்டு இருக்கிறான் இன்னும். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்வான்னா, பாருங்கள் இது பண்ணனால எங்களை கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன, இந்த ஊழலை மறைக்கிறதான்னு அமித்ஷா பார்லிமெண்ட் சொல்லிட்டார். அந்த கதை முக்கிய புள்ளிகள் நோக்கி நகரப்போகுது ஏப்ரல்லேருந்து. அது முதல் செந்தில் பாலாஜி உட்பட பார்க்கலாம், ஒன்று ஒன்றா வரும். அதான் நம்ம சொன்னார், கை எல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வருவாங்க, வந்தோடனே உடனே கைது பண்ணால் நடக்குமா, அப்படி எங்கேயா நடந்திருக்கான்னு கேட்குறாரு. ஸோ நகரும் பார்ப்போம்.